ஆஸ் அ மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஹென்னா ஸ்டோர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். டே இன் மை லைஃப் பார்த்துடலாங்களா? நைட்டே ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக மார்னிங் 6 o'clock வந்து எனக்கு 5 பிரைடல் கோன்ஸ் அண்ட் ஒரு நெயில் கோன் வேணுங்க, நான் உங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் 7 o'clock வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 நாளாக துவைக்கலைங்க. ஸோ மழையாட்டு கிடந்த துணியை துவைச்சி காய போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸும் ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதை மசாலா கார்ன் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அப்பா அம்மா வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ நான் ஒருத்தி தான். நமக்கு போதும், சிம்பிளாக முடிச்சுக்கலாம். மடன்னு அடுத்த வேலைகளை தொடங்கிடலான்னு நைட்டே வந்து டைரி லிஸ்ட்காக ஹென்னா பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையெல்லாம் பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீட் பண்ணியாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்னஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங்கில் போடாமல் நீங்கள் ஹென்னா பேஸ்ட்டை வந்து கோனில் தயவு செஞ்சு ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன தூசுகளோ ஏதோ ஒரு கட்டிகளோ இருந்ததுனாலும் ஸ்டாக்கிங்கில் வந்து நமக்கு தேங்கிக்கும். ஏன்னா கோன்ஸ் வந்து நம்ம ஸ்மால் ஹோல் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக்கிங் வந்து கம்பல்சரி போட்டுக்குங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சோம்பேறித்தனங்க, முன்னாடியே எப்போவுமே கோன்ஸ் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர் வடையில் தான் நமக்கு வந்து ப்ரீ ரோல்டு கோன் இருக்காது. ஸோ அதையெல்லாம் ரோல் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்கன்னா தேனி கம்பத்துலேருந்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சனிக்கிழமை எப்போவுமே கோன்ஸ் வந்து நான் கொரியர் போட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து கொரியர் ஆஃபீஸில் லீவாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியே அவுட் சைட் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துடும். மித்தபடி பார்த்திங்கன்னா நான் எஸ்டி கொரியரில் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக நான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி போட்டேன்னா நாளைக்கு வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆயிடுது. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. வீக் டேஸில் மட்டும்தான் கொரியர் போட்டுட்ருக்கேன். அதனால் அவங்க ஒரு 15 பிரைடல் கோன்ஸ் வேணுங்க்கா, எனக்கு நலங்கு வந்து டேட்டை மாற்றி வச்சுட்டாங்க, ஸோ அவசரமாக எனக்கு போட்டு விட்டுருங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சீல் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே 50 to 100 கோன்ஸ் சீல் பண்ணையிலையும் டாப் சீல் பண்ணிவிட்டு நான் வந்து மடித்து சீல் பண்ண மாட்டேன். ஏன்னா அது டைம் எடுத்துக்கும். மித்த கோன்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா, அது வந்து மேலே வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி சீல் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ரோல் பண்ணி பேக் பண்ணிக்குவேன். அவங்களுக்கு 15 பிரைடல் கோன்ஸ், அதுக்கு ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வச்சுருங்க. இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஸ்கூட்டி எடுத்தாச்சு, போய் கொரியர் ஆஃபீஸில் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கோன்ஸ் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.